நம்ம உடம்புல போன்ஸே இல்லைன்னா நம்ம ஒரு ஜெல்லி ஃபிஷ் மாதிரி தான். நம்ம உடம்புல போன்ஸே இல்லை, நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்போது நம்ம இந்த வீடியோவில் அந்த போன்ஸ், அதாவது ஸ்கெலிட்டன் சிஸ்டம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்கெலிட்டன் சிஸ்டமோட ஃபர்ஸ்ட் டாபிக் இன் ஹியூமன் பாடி டு கேரி லைஃப் ஆக்டிவிட்டீஸ். இப்போது நம்ம ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது அந்த ஸ்கெலிட்டன் சிஸ்டமோட ஆக்டிவிட்டீஸ் பற்றி பார்த்துடலாம். இப்போ சிம்லர் செல்ஸ், குரூப் ஆஃப் சிம்லர் செல்ஸ், அது வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது பேருனா டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. அந்த டிஷ்யூ ஆர்பிசிஎஸ், டபிள்யூபிசிஎஸ், அந்த பிளேட்ஸ் அதில் தான் இருக்கும். இப்போது ஒரு குரூப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன் பண்ணுச்சுன்னா அது ஆர்கன். இப்போ ஆர்கன் மீன்ஸ் என்ன, நம்மளுக்கு லங்ஸு ஃபார் ரெஸ்பிரேஷன் அதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அது ஒரு குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறது தான் ஆர்கன் சிஸ்டம். இப்போ நம்ம போன வீடியோ பார்த்து டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதுதான் குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் அந்த சேர்ந்து ஒரு ஒர்க் ப்ராசஸ் பண்ணுதில்ல, அதுதான் டைஜஸ்டிவ் சிஸ்டமோட ப்ராசஸ். இப்போ லவர்ஸ் ஆஃப் செல் ஆர்கனைசேஷன், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். செல்ஸ், டிஷ்யூ, ஆர்கன்ஸ், ஆர்கன் சிஸ்டம், ஆர்கனிசம். இப்போ ஆர்கன் சிஸ்டம்ஸில் என்னென்ன சிஸ்டம்ஸ்லாம் இருக்குன்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், ஸ்கெலிட்டன் சிஸ்டம், எக்ஸ்லேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இதெல்லாம் ஆர்கன் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸ்கெலிட்டன் சிஸ்டம் பற்றி முதல்ல பார்த்துடலாமா? ஸ்கெலிட்டன் சிஸ்டம்ங்கிறதே நம்ம எப்போலேருந்து படிச்சுட்டு இருந்தோம். ஃப்ரேம்வொர்க் ஆஃப் போன்ஸ். ஸ்கெலிட்டன் சிஸ்டம் ஏன் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் போன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது எல்லாமே ப்ரொடக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் எத்தனை போன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 206 போன்ஸ். நம்ம பிறக்கும் போது நம்மளுக்கு 300 போன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக நம்ம ஒரு அடல்ட் ஏஜ் ஆகும் போது 206 போன்ஸ் கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும். நம்ம வளர வளர போன்ஸ் என்ன ஆயிரும், சுருங்கி நம்மளுக்கு 206 போன்ஸாக அடல்ட் ஏஜில் ஆயிரும். ஓகேவா? போன்ஸ் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, அது பேர் தான் ஜாயின்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ சாஃப்ட் ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ட் அந்த எண்ட் ஆஃப் தி போன் சாஃப்டாக இருக்கும், அது பேர் கார்டிலேஜ். அது பேர் கார்டிலேஜ். ஓகேவா? போன்ஸ் ஆஃப் ஹெட் டு ஃபுட் என்னென்ன போன்ஸ்லாம் இருக்குதுன்னு லைனாக பார்ப்போமா? ஸ்கல், மெட்டிபிள், ஸ்கீவியல் வெர்டிபிரேட், கேல்வீல், சல்ஃபுரா, நியூமரல், சென்ட்ரம், ரெப், இன்லா, ரேடியஸ், டொராரிக் வெர்ட்ரப், நியூமுலார் வெர்ட்ரப், லினியம், ஸ்கேரம், இசியம், ஃப்ரீமு, பெட்டாலா, டீபியா, ஃபீமியூலா. இது நம்ம ஹெட்டில் இருந்து நம்மளுக்கு இருக்கிற போன்ஸ் இவ்வளோ. ஓகேவா? அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன் சிஸ்டம். என்ன ஃபங்க்ஷன்ஸ், இதோட ரோல் என்ன அப்படின்னா, நம்ம மூமெண்ட்ஸ் ஆஃப் பாடி ஆர்கன்ஸ். இப்போ நம்ம ஒரு ஸ்டெப், இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா அது ஸ்கெலிட்டன் சிஸ்டம் அந்த மூமெண்ட் நடக்கிறனால தான். இப்போ நான் நடக்கிறேன்னா அதுவும் அந்த ஸ்கெலிட்டன் சிஸ்டம் ப்ராசஸ் ஆகலாம். இப்போ ப்ரொடக்ஷன் ஆர்கன்ஸ்க்கு ப்ரொடக்ட் பண்ணுறதும் இதனால தான். இன்டர்னல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது ரிப்கேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்கேஜ் ஹார்ட்டையும் லங்ஸையும் ப்ரொடக்ட் பண்ணுற மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கன்ஸ் இது பண்ணும். அடுத்து ஷேப் அண்ட் சப்போர்ட். இப்போது ஷேப், நம்ம இப்போ உங்களுக்கு ஒரு 12 இயர்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஷேப் இருக்கும். அதே நீங்கள் ஒரு 2 இயர்ஸ்னால் அதுக்கு அந்த ஸ்கெலிட்டன் சிஸ்டம் ஒரு ஷேப் இருக்கும். அடுத்து மினரல் ரெஃபரன்ஸ். இந்த ஸ்கெலிட்டன் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்ம கால்சியம் எடுத்துருக்கணும்ல, அதான் மினரல் ரெஃபரன்ஸ். இப்போது போன்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் தென் ஸ்டீல்னு சொல்கிறாங்க. நம்ம போன்ஸ் ஸ்டீலோட ஸ்ட்ராங். ஓகேவா? அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்கெலிட்டன் சிஸ்டம். என்னென்ன பார்ட்ஸ்? ஆக்சியல் ஸ்கெலிட்டன், அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன். ஃபஸ்ட்டு ஆக்சியல் ஸ்கெலிட்டன். ஸ்கல்லு, வெர்டிபிள் காலம்னா பேக் போனு, சென்ட்ரம், பேஸ்ட் போனு, இதெல்லாம் ஆக்சியல் ஸ்கெலிட்டன். அடுத்து அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன் பெட்ராலிக் கிரிடில், பெல்விக் கிரிடில், 4 limbs, ஹின் limbs, இதெல்லாம் அப்பண்டிகுலர்
ஸ்கெலிட்டன். இப்போ ஆக்சியல் ஸ்கெலிட்டன் இருக்கிற ஸ்கல்லை பற்றி பார்ப்போம். இப்போ ஸ்கல்லுங்கிறது ஒரு போனியான ஃப்ரேம்வொர்க் ஆஃப் ஹெட்டுக்கு வந்து அதுதான் ஒரு ஹெல்மெட் மாதிரி ஸ்கல்லு. இப்போது அது வந்து எதில் மேடாயிருக்குன்னா கிரேனியமும் ஃபேஷியல் போன்ஸாலையும் மேடாயிருக்கு. கிரேனியம் வந்து ஒரு ஃபேட் போன்ஸால் மேடாயிக்குது. இந்த எல்லா போன்ஸுமே இன்மூவபிள் ஒன்றை தவிர, அதான் வந்து லோவர் ஜா. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா அந்த லோவர் ஜா கொடுக்குற மூமெண்ட்டால் தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ கிரேனியம் வந்து பிரெயினை அப்படி பார்த்துக்கும். பிரெயினை வந்து நல்லா ப்ரொடக்ட் பண்ணுதுன்னா அந்த கிரேனியம் மூலமாக தான். இப்போ ஃபேஷியல் போன்ஸ் அந்த ஃபேஸில் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறதா ஃபேஷியல் போன்ஸு சொல்கிறாங்க. அது 14 ஃபேஷியல் போன்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? நாசல், மெக்கினியா, சைமோகா, பாட்டினி, லாக்ரிமா, இன்ஃபர்னா, மண்டிபிள் அண்டு வார்மர். இதெல்லாம் வந்து 8 கிராமினியல் போன்ஸுன்னு சொல்லுவாங்க. அடுத்து வெர்ட்ரிபிள் காலம் வந்து இன்னொரு பேர் வந்து பேக் போன். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். அது வந்து நம்மளுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனா, இப்போ நம்ம குனிஞ்சு ஒரு பொருள் எடுக்கிறோம், இல்லாட்டி நம்மளால் இப்போ உட்கார முடியுதுன்னா அந்த வெர்ட்ரிபிள் காலம் பண்ணுறது தான் நம்மளால் உட்கார முடியுது. இப்போது இந்த வெர்ட்ரிபிள் காலம் வந்து ஸ்கல்லிருந்து லோவர் பேக் வரைக்கும் லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து 33 ஸ்மால் போன்ஸால் மேடாயிருக்கு. அதுக்கப்புறமா இந்த வெர்ட்ரிபிள் காலம் அந்த ஸ்மால் போன்ஸ் ஒவ்வொன்றும் வெர்ட்ரிபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெர்ட்ரிபேர் வந்து என்ன ஷேப்பில் இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லோரும் என்ன சொல்லுவீங்க? ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்னு சொல்லுவீங்க. பட் அதுதான் கிடையாது. இது வந்து ஒரு எஸ் ஷேப் மாதிரி நம்மளுக்கு வெர்ட்ரிபிள் காலம் வந்து லொக்கேட் இருக்கும். இதோட ரோல் என்னென்னா, நம்ம குனிறது அதெல்லாம் ஓகே. இது என்ன ப்ரொடக்ட் பண்ணுது அப்படின்னா ஸ்பைனல் கார்டை ப்ரொடக்ட் பண்ணுது. ஒவ்வொரு ஸ்கெலிட்டன் சிஸ்டமோட பார்ட்ஸும் ஒவ்வொன்று ஸ்பைனல் கார்டு வந்து நம்ம ஸ்பைனல் கார்டை நம்ம தூங்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் தூங்கினா தான் நம்ம ஸ்பைனல் கார்டு வந்து ஹெல்த்தியாக இருக்கும்னு டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. சென்ட்ரம் அப்படின்னா அது பீஸ்ட் போன்னு ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு. சென்ட்ரம் வந்து ஒரு ஹார்டான இன்மூவபிளான போனால் மேடாயிருக்கு. இது வந்து 12 pairs ஆஃப் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ரிப் கேஜோட மிடில் பார்ட் அதுதான் சென்ட்ரம்னு சொல்லுவாங்க. இதோட அந்த பேர்ஸ்லாம் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அது அந்த ஒவ்வொரு ரிப்ஸுக்கும் நிறையா பேர் இருக்குது, பார்க்கலாம். 7 ரிப்ஸ் ஆஃப் பேர் அது வந்து வெர்ட்ரிபிள் காலம் இந்த பேக் சைடில் சென்ட்ரமோட ஜாயின் ஆகிருக்கும். அது வந்து ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 3 pairs ஆஃப் போன்ஸ் வந்து டைரெக்டாக வந்து சென்ட்ரமில் ஜாயின் ஆகாமல் அந்த 7th ரிப்போட ஜாயின் ஆகுது. அது வந்து ஃபால்ஸ் ரிப்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து லாஸ்ட்டு 2 pairs ஆஃப் போன்ஸ் இது வந்து ரொம்ப ஸ்மாலர் சைஸ் தான். இது வந்து ஃப்ரண்ட் சைடு ஆஃப் தி பாடியை ரீச் பண்ணாமல் ஜாயின் பண்ணுறது தான் ஃப்ளோட்டிங் ரிப்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் மொத்தமாக வந்து 12 pairs ஆஃப் ரிப்ஸ் கரெக்டாக வந்திருக்கும். ஓகே, அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன். கிரிடில்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரிடில்ஸுங்கிறது 2 types ஆஃப் இதில் வந்து இதாக இருக்குது. பெட்ராலிக் கிரிடில், பெல்விக் கிரிடில். பெட்ராலிக்கல் கிரிடில் வந்து எதுக்கு சப்போர்ட், அதாவது செஸ்ட் ரீஜன்லேருந்து இல்லாட்டி நெக்கு பேக் சைடில் வந்து நம்மளுக்கு மூமெண்ட் பண்ண முடியுது அப்படின்னா இந்த பெட்ராலிக் கிரிடில் அதுதான். இது வந்து 4 limbsலேருந்து லிங்க் ஆகி வெர்ட்ரிபிள் காலம் வரைக்கும் இந்த பெட்ராலிக் கிரிடில் வந்து லிங்க் ஆகிருக்கு. இது வந்து 2 போன்ஸால் மேடாயிருக்கு. கொல்லார் போன் அண்டு ஷோல்டர் போனால் மேடாயிருக்கு. இந்த கிரிடில் வந்து பால் அண்ட் சாக்கெட் ஜாயினில் இருந்து இந்த 2 ஜாயின்லேயும் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது என்ன மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா ஹார்ம்ஸ் அண்ட் ஷோல்டர். அடுத்து பெல்விக் கிரிடில் வந்து ஹிப் ரீஜனில் லொக்கேட் ஆகிருக்கு. இது ஹின் லிம்ஸில் இருந்து வெர்ட்ரிபிள் காலம் வரைக்கும் இந்த லிங்க்ஸ் வந்து இருக்கும். இது வந்து எதோ மூமெண்ட் யூஸ் ஆகுதுன்னா ஹிப்ஸை வந்து நம்ம எப்படி அசைங்க முடியும்னா அதுக்கு வந்து இது யூஸ் ஆகிருக்கு. ஓகே,
அடுத்து பெட்ராடிக் கிரிடில் ஓட போன்ஸ் எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா சென்ட்ரம், கொலார் போன், க்ரோடாய் ப்ராசஸ், ஹெட் ஆஃப் நியூமரல்ஸ், அசாரிம் ப்ராசஸ், கோஸ்டல் கார்டிலேஜ், ரிப்பு, ஷோல்டர் போனு, நியூமரல்ஸ், ஹன்லா, ரேடியஸ், இது எல்லாமே பெட்ராடிக் கிரிடில். அடுத்து பெல்விக் கிரிடில். அன்னட்ராம்புலம் அப்படிங்கிறத ஒரு ஹிப் சாக்கெட், ஃப்ரெமினால் ஹெட், ஃப்ரீமர், இது எல்லாமே பெல்விக் கிரிடில். அடுத்து லிம்ஸ். இந்த லிம்ஸ் வந்து ஹேண்டு, லெக்கு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு காமனாக தெரியும். ஹேண்ட் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஹார்ம், இந்த நியூமரல்ஸ், ரேடியஸ், ஹன்லா இதெல்லாம் வந்து மெயினாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறமா 8 போன்ஸ் வந்து நம்ம விரிஸ்ட்டு, 19 போன்ஸ் வந்து நம்ம விரிஸ்ட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. அது அந்த ஹேண்டில் அந்த விரிஸ்ட்டில் வந்து 8 போன்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு. அது பேர் கார்பல்ஸ். அந்த கார்பல்ஸ் பற்றி பார்க்கலாம். 19 போன்ஸ் ஹேண்ட்ஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. 5 போன்ஸ் வந்து மெட்டாகார்பல்ஸ், அது வந்து விரிஸ்ட்டு. அடுத்து ஃபிங்கர்ஸில் நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தாலே தெரியுங்க. டம் ஃபிங்கரில் வெறும் 2 போன்ஸ் தான் இருக்கும், மற்ற ஃபிங்கரில் 3 போன்ஸ் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து 14 கார்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈச் லெக் இஸ் மேட் அப் ஆஃப் 3 போன்ஸ். எப்படி நம்ம ஹேண்ட்லேயும் 3 போன்ஸ் மேடாக இருக்குல்ல, அது மாதிரிலாம் லெக்லேயும் 3 போன்ஸ் மேலாக இருக்குது. ஃப்ரீமு, டிபியா அண்ட் ஃபீமுலா இதெல்லாம் வந்து 14 கார்பல்ஸ் வந்து ஹேண்டில் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்து 3 போன்ஸ். லெக் இஸ் மேடப் ஆஃப் 3 போன்ஸ். எப்படி நம்ம இதில் ஹேண்டில் மேடாகிருக்கோ அது மாதிரி தான் லெக்லேயும் மேடாகிருக்கு. ஃப்ரீமு, டிபியா அண்ட் ஃபீமுலா இதெல்லாம் வந்து இது லெக்கில் இருக்கக்கூடிய போன்ஸ். ஃப்ரீமு இஸ் தி லார்ஜஸ்ட் போன் இன் தி ஹியூமன் பாடி. எது லார்ஜஸ்ட் போன் இன் தி ஹியூமன் பாடின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீமு. அடுத்து வந்து டார்ச்சல்ஸ் வந்து அந்த லெக்கில் இருக்க ஆங்கிள் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. டார்ச்சல்ஸ் வந்து 7 போன்ஸ், 19 போன்ஸ் ஃபுட்டில், 5 மெட்டாடார்ச்சல்ஸ், 14 டார்ச்சல்ஸுங்கிறது லொக்கேட் ஆகிருக்கு. இப்போது 4 லிம்ஸ் அந்த லொக்கேஷன் எல்லாம் உங்களுக்கு இந்த பிக்சரில் தெரிஞ்சிருக்கும். ஹின் லிம்ஸு அதோட லொக்கேஷன்லாம் இந்த பிக்சரில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து ஜாயின்ட்ஸ், லாஸ்ட் டாபிக். ஜாயின்ட்ஸ், இம்மூவபிள் ஜாயின்ட், ஃப்ரீலி மூவபிள் ஜாயின்ட், ஸ்லைட்லி மூவபிள் ஜாயின்ட். இன்மூவபிள் ஜாயின்ட் வந்து நம்ம ஸ்கல்லும் போன்ஸ் இன்டர்லாக்டு வித் கார்டிலேஜும் இன்மூவபிள் ஜாயின்ட். ஃப்ரீலி மூவபிள் ஜாயின்ட் வந்து பால் அண்ட் சாக்கெட் ஜாயின்ட், ஹின் ஜாயின்ட், பிவாட் ஜாயின்ட், கிரிடிலிங் ஜாயின்ட். ஸ்லைட்லி மூவபிள் ஜாயின்ட், ஃபீமுரஸ் கார்டிலேஜ் பிட்வீன் போன்ஸ், ஜாயின்ட்ஸ் பிட்வீன் வெர்டிபிரே. இப்போ ஃப்ரீலி மூவபிள் ஜாயின்ட் வந்து பார்த்துடலாமா. பால் அண்ட் சாக்கெட் ஜாயின்ட் இது வந்து நம்ம 2 ஷோல்டர்லேயும் லொக்கேட் ஆகிருக்கு. அது வந்து பால் ஷேப்பில் இருக்கும், அது ஒரு சாக்கெட் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இது வந்து நம்ம 30 டிகிரி வந்து நம்மளால் அந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயினை ரொட்டேட் பண்ண முடியும். இது ஹிப்பு, நீ வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஹின் ஜாயின் வந்து ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் இது பண்ண முடியும். இது 2 போன்ஸால் மேடாயிருக்கு. இதோட இன்னொரு பேர் ஹிஞ்ச் ஆஃப் தி டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இப்படி டோரை திறக்கிறோன்னா அது ஒரு டைரக்ஷனில் தானே திறக்க முடியும். அதனால் இதுக்கு வந்து ஹிஞ்ச் ஆஃப் அ டோர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரில்லிங் ஜாயின் இது வந்து ஒரு பிளெயின் ஜாயின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர். இது வந்து ரைட்டு லெஃப்ட்டு டைரக்ஷனில் தான் மூவ் பண்ண முடியும், 2 டைரக்ஷன். ஹேண்டு, ரிஸ்ட்டு, ஆங்கிள், லெக்கு, தி வெர்டிபிரேட் இஸ் ஃபைன் இதெல்லாம் லொக்கேட் ஆகிருக்கு. பிவாட் ஜாயின் வந்து நம்ம நெக்கில் லொக்கேட் ஆகிருக்கு. இதில் 2 டைரக்ஷன் இந்த 160 டிகிரி இதில் தான் நம்ம மூவ் பண்ண முடியும் நம்ம நெக்கை. அதுக்கு மேலே நம்ம தலையை முழுசாக திருப்பிட முடியாது. அதனால் இதில் வந்து 160 டைரக்ஷன்லாம் ரொக்கேட் ஆகிருக்கு. இது ஹெட் டு நெக்குலேயும் ரொக்கேட் ஆகிருக்கு. ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆல். இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.